தொழுகை பற்றிய சில குர்ஆன் வசனங்கள். நிச்சயமாக தொழுகை இறை நம்பிக்கையாளர்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களில் கடமையாக்கப்பட்டுள்ளது. தொழுகையை நிலைநிறுத்துங்கள். ஜகாத் கொடுங்கள். அல்லாஹுவுக்கு தலைவணங்குவோருடன் நீங்களும் தலைவணங்குங்கள். மறைவானவற்றில் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநிறுத்தி நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வோருக்கு இதுவே வழி. நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மனிதனை தடுக்கும். பொறுமையினாலும் தொழுகையினாலும் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அது அல்லாஹுக்கு பணிந்தவர்களுக்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். தொழுகையை கடைபிடித்து ஜகாத் கொடுத்து மறுமை நாளில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு. என் அடியார்களிடம் கூறுவீராக, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தி நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்யட்டும். எவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வின் மஸ்ஜித்களை பராமரிப்பார்கள். தொழுகையை நிலைநிறுத்துங்கள். நிச்சயமாக தொழுகை இறை நம்பிக்கையாளர்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களில் கடமையாக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்வதற்காக தொழுகையை நிலைநிறுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள்.